ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்று உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையை தாங்கத்தக்க பலனும் சோதனையோடு கூட தப்புவிக்க தக்கதான போக்கையும் அவர் உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகளில் ஒன்று, சோதனையோடு கூட தப்புவிக்கும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையோடு கூட தப்புவிக்கும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு ஒரு போக்கு இருக்கிறது. நாம் தப்புவிக்கப்படுவோம். நாம் சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். நமக்கு ஒரு போக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் வந்திருக்கிற, நேரிட்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல பிசாசினாலே சோதிக்கப்படுகிறதற்கு இயேசுவானவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு பிசாசினாலே இயேசு சோதிக்கப்படுகிறார். அந்த சோதனையிலே இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டான நேரத்தில் பிசாசானவன், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்று ஒரு சோதனையை கொண்டு வந்து வைக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்ற தேவ வார்த்தையை அவனுக்கு சுட்டி காண்பித்து அந்த சோதனையிலிருந்து விடுதலை அடைகிறார். அந்த சோதனையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார். பின்பு பிசாசானவன் தேவாலயத்தின் உப்பகரியின் மேலே அவரை கொண்டு போய் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாள குதியும், தேவ தூதர்கள் உன் கால்கள் இடராதபடி தங்கள் கரங்களினால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்ற வேத வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்ற வேத வார்த்தையை சுட்டி காண்பித்து அந்த சோதனையிலிருந்து அவர் தப்புவிக்கப்படுகிறார். பின்பு பிசாசானவன் ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் ஐஸ்வர்ய மகிமை அனைத்தையும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொள்ளுகிறவனுக்கு இதை தருவேன் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்ற தேவ வார்த்தையை சுட்டி காண்பித்து அந்த சோதனையிலிருந்து இயேசு தப்புவிக்கப்பட்டார். நல்ல அந்த வேத வசனத்தை கவனிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு சோதனையிலும் இருந்து அவர் தப்புவிக்கப்படுவதற்கு பயன்படுத்தின வெப்பன், பயன்படுத்தின ஆயுதம் எதுவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளில் இருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய நாவினால் அறிக்கை செய்து தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற எல்லா சோதனைகளில் இருந்தும் தப்புவிக்கும்படியான ஒரு போக்கு வேத வார்த்தைக்கு மாத்திரமே உண்டு.
இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் வருகிற பாடுகளை மேற்கொள்ளுவதற்கு ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எதிரான பிசாசினுடைய போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள முற்படும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, வேத வார்த்தை தான் நீங்கள் தப்புவிக்கும்படியான ஒரு ஆயுதமாக, ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே தேவ வார்த்தையை பயன்படுத்தி சோதனையை சாதனையாக்கி வெற்றியாளராக நீங்கள் உலாவர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சோதனைகளை மேற்கொள்ளுகிறதற்கான தேவ வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை பயன்படுத்தி நம் வாழ்வில் வருகிற பிசாசினால் உண்டான எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள நாம் பயன்படுத்துவோம். தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்று எங்களுக்கு நேரிடவில்லை. அதிலிருந்து தப்புவிக்கும்படியாக வேத வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இன்றைக்கு அந்த வேத வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தி ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.